Welcome biology students, viewers and respectable people to my channels. Right students and viewers, we are in 11th biogeology second lesson name is Kingdom Animalia in Tamil Vilangulagam. In this lesson, today's section I would like to teach about class Amphibia. அதாவது வகுப்பு இருவாழ்விகள். வாங்க இருவாழ்விகள் பற்றி பார்க்கலாம். So our heading is 2.4.7 class Amphibia. வகுப்பு இருவாழ்விகள். Amphi means both, that means dualனு சொல்லுவோம். இரண்டு அமைப்புகள் கலந்த வாழ்க்கைன்னு சொல்லுவோம். சரிங்களா, இரண்டு வாழ்க்கை தத்துவங்கள். இந்த பியா அப்படிங்கிறது லைஃப்ஸ், பயோஸ் மீன்ஸ் லைஃப். சரிங்களா, போத் லைஃப். சரிங்களா, இரண்டு சூழ்நிலைகளில் வாழக்கூடிய உயிரினங்களை ஆம்பிஃபியான்னு சொல்லுவோம். அதாவது இருவாழ்விகள் அப்படிம்போம். சரிங்களா, வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஆம்பி, கிரீக் ஆம்பி மீன்ஸ் போத். போத்னா இரண்டு அப்படின்னு சொல்லி இரண்டு. ஃபியா, தட் மீன்ஸ் பயோஸ் மீன்ஸ் லைஃப். சரிங்களா, பயோஸ் மீன்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஆம்பிபியன்ஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேட். ஓகே, ஆம்பிபியன் வந்து முதல் வெர்டிபிரேட் அண்டு டெட்ராபோட்ஸ். Amphibians are the first vertebrate and tetrapods to live in both aquatic as well as terrestrial habitat. ஸோ amphibians வந்து ஃபஸ்ட் வெர்டிபிரேட். எதில் முதல் வெர்டிபிரேட் அப்படின்னா இட் கண்டெயின் வெர்டிபிள் காலம். சரிங்களா, முதுகு எலும்புகளை பெற்ற உயிரினம். கூடவே டெட்ராபோட்ஸ், டெட்ரானா 4, போட்ஸ் அப்படின்னா காலிகள், 4 காலிகள். சரிங்களா, ஸோ 4 காலிகளில் முதலாக சிறப்பு பெற்ற ஒரு அமைப்பு தான் ஸோ இந்த ஆம்பிபியா குரூப்ஸ் தெரிஞ்சுங்களா. ஸோ தேட் லிவ் இன் திஸ் ஆம்பிபியா லிவ் இன் போத் அக்வாட்டிக். சரிங்களா, போத் இரண்டிலையும் வாழ்கிறது. இதில் அக்வாட்டிக்லேயும் அக்வாட்டிக் நீர்நிலைகளிலும் ஏஸ் வெல் அஸ் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட், அதாவது நிலத்திலும் வாழக்கூடிய அமைப்புகளை கொண்ட உயிரினங்களே இந்த ஆம்பிபியா. ஸோ பார்ட் ஆஃப் த லைஃப் ஸ்பெண்ட் இன் அக்வாட்டிக், ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லைஃப் ஸ்பெண்ட் இன் டெரஸ்ட்ரியல். ஓகே, நீரிலும் நிலத்திலும் இரண்டிலும் வாழக்கூடிய உயிரினங்களை நம்ம ஆம்பிஃபியா அப்படின்னு சொல்லி இரு வாழ்விகள், இரண்டு வாழக்கூடியவைகள். தே ஆர் பாய்க்ளோதெர்மிக். ஓகே, ஆல்ரெடி டோல்ட் a lot of time. பாய்க்ளோதெர்மிக் மீன்ஸ் they change their body temperature accordance with environmental temperature. ஓகே, அதாவது சுற்றுச்சூழலை எவ்வாறு தட்பவெட்ப சூழ்நிலைகள் அந்த அமைப்புகள் மாறுபடுகிறதோ அதற்கேற்றவாறு தன்னுடைய உடம்புல அந்த வெப்பநிலையை மாற்றக்கூடிய, குறைக்கக்கூடிய, அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பெற்ற உயிரினங்களை பாய்க்ளோதெர்ம்ஸ்னு சொல்லுவோம். சேஞ்ச் தேர் பாடி டெம்பரேச்சர் அக்கார்டிங் வித் என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர். ஸோ மாறும் வெப்பநிலை கொண்ட தமிழில் சொன்னால் பாய்க்ளோதெர்மிக் அப்படின்னா, தெர்மிக் அப்படின்னாலே டெம்பரேச்சர், பாய்க்ளோனா சேஞ்ச் படக்கூடிய பாடி டெம்பரேச்சர் கொண்டவை. சரிங்களா, அதாவது தமிழில் என்ன சொல்லணும்னா மாறும் வெப்பநிலை கொண்ட உயிரிகள். ஓகே, அதுக்கடுத்தது their body is divisible into. சரிங்களா, இந்த ஆம்பிஃபியாவனுடைய பாடி வந்து டிவிசிபிள். எத்தனையோ பிரிஞ்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட். சரிங்களா, தலைப்பகுதி, ஹெட்னா தலை, ஹெட்டு கமா சரிங்களா, ஹெட்டு அண்டு ட்ரங்க் உடல் பகுதி. சரிங்களா, தலை மற்றும் உடல் பகுதி என இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. தேர் பாடி இஸ் டிவிசிபிள் இன்ட்டு ஹெட் அண்ட் ட்ரங்க். தலை மற்றும் உடல் என, ட்ரங்க்னா உடல் என இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேவ். சரிங்களா, முக்காவாசியான ஆம்பிபியன்ஸ் ஹேவ் 2 pairs ஆஃப் லிம். சரிங்களா, இரண்டு சோடி. பேர்னா இணைன்னு சொல்லலாம், அது ஜோடின்னு சொல்லலாம். இரண்டு சோடி லிம்ஸ். சரிங்களா, அதாவது கால்களை கொண்டுள்ளன, இணை உறுப்புகளை கால்களை கொண்டுள்ளன. ஸோ 4 லிம்ப் கின் லிம்ப்னு சொல்ல. 4 லிம்ப்னா முன்னங்கால்கள், கின் லிம்ப் அப்படின்னா பின்னங்கால்கள். ஸோ அது வந்து அப்போ 4 லிம்ப் ஒரு பேர், கின் லிம்ப் ஒரு பேர், அப்போ 2 பேர். அதனால 2 பேர்ஸ், இரண்டு சோடி, 2 pairs ஆஃப் லிம்ஸ். டெய்ல் மே பி ஆர் மே நாட் பி ப்ரெசன்ட். ஸோ டெய்ல் வந்து சில உயிரினத்தில் இருக்குது, சில உயிரினத்தில் ஆப்சண்ட். டெய்ல் மே பி ப்ரெசன்ட். சில ஆம்பிபியாவில் டெய்ல் இருக்குது, சில ஆம்பிபியாவில் டெய்ல் இல்லை. டெய்ல் மே ஆர் நாட் பி ப்ரெசன்ட். ஓகே, ஸோ தேர் ஸ்கின் இஸ் ஸ்மூத். இதனுடைய ஸ்கின், அதாவது இதனுடைய தோல் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. சரிங்களா, ஸ்மூத், அதாவது சில உயிரினங்கள் ரொம்ப மென்மையாக இருக்கும்.
சரிங்களா, ஸ்மூத்தாக இருக்கும். சிலது ரஃப் சொர சொரன்னு இருக்கும். சொரித்தவளை பார்த்துக்கிறீங்க இல்லையா, சொர சொரன்னு இருக்கும். ரெண்டாவது மாய்ஸ்டாக இருக்குது, ஈரப்பதமாக இருக்கும். பிக்மெண்டட் நிறமிகள் கொண்டதாக இருக்கும். கிளாண்டுலார் சரிங்களா, சில சுரப்பு பொருட்களை சுரக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்கின் இருக்குது. ஆக ஸ்கின் இஸ் ஸ்மூத்தாக இருக்கலாம், ரஃப்பாக இருக்கலாம், மேபி மாய்ஸ்ட் ஈரப்பதமாக இருக்கும், பிக்மெண்டட் நிறங்களை கொண்டிருக்கும். கிளாண்டுலார் ஏதாவது சில திரவங்களை இல்லை மியூக்கஸவோ செக்ரேட் பண்ணக்கூடிய கிளாண்டுலார் ஒரு சுரப்பு அமைப்பில் இருக்கும். அதுக்கடுத்தது ஐஸ் ஹேவ் லைலிட் சரிங்களா, கண்களில் பார்த்தீங்கன்னா சரிங்களா, கண்களில் என்ன சிறப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்களை சுற்றிலும் ஓகே ஐ ஹேவ் ஐலிட்ஸ் அண்ட் த டிம்பேனம் ப்ரெசன்ஸ் ரெப்ரசன்ஸ் தி இயர். ஓகே சொல்ல புரியுன்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஐஸ் ஹேவ் ஐலிட் சரிங்களா. ஸோ ஐலிட்ஸ் அப்படின்னு என்ன சொல்லணும்னா தமிழில் கண் இமைகள் சரிங்களா, கண் இமைகள். ஓகே ஸோ ஐஸ் ஹேவ் ஐலிட் கண்களில் கண் இமைகள் இருக்குது. அந்த டிம்பேனம் ரெப்ரசன்ஸ் தி இயர் சரிங்களா. இயர் என்பது டிம்பேனத்தால் ஆக்கப்பட்டது. டிம்பேனம் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லணும்னா டிம்பேனிக் சவ்வு, காதுகளானது டிம்பேனிக் சவ்வால், டிம்பேனம் ரெப்ரசன்ட் தி இயர் இருக்குது. நெக்ஸ்ட் ஹார்ட், கம் டு த ஹார்ட். ஓகே ஸோ ரெஸ்பிரேஷன் சுவாசமானது ரெஸ்பிரேஷன் இஸ் பை கில்ஸ், லங்ஸ் அண்ட் ஆர் த்ரூ ஸ்கின் சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த ஆம்பிஃபியா during early stage, that means in tadpole stage, take their respiration through gills சரிங்களா. அது நிறைய ஆம்பிஃபியாவில் பார்த்தீங்கன்னா அந்த லார்வல் ஸ்டேஜில் வாட்டருக்குள்ளே தான் அதனுடைய க்ரோத் இருக்கும். அப்போ வாட்டருக்குள்ளே வளரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ கில்ஸை வந்து ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கு, செவில்களை யூஸ் பண்ணி கொஞ்சம் அந்த லார்வை மெச்சூர் ஆகிடுச்சுன்னா லங்ஸ் டெவலப் ஆயிடும், நுரையீரல் டெவலப் ஆயிடும். ஓகே சில சம் ஆஃப் தி ஆம்பிஃபியா ரெஸ்பைர் த்ரூ ஸ்கின் சரிங்களா. ஒரு சில விலங்குகள் தோல் வழியாக சுவாசிக்கினேன். ஸோ இந்த இத்தனைக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராகில் டேட்போல் கில்ஸை யூஸ் பண்ணேன். ஸோ அதே டெரஸ்ட்ரியலுக்கு வந்துட்டால் லங்ஸை யூஸ் பண்ணோம் அதே சமயத்தில். ஸோ அதே சில அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வழியாக ரெஸ்பிரேஷன் பண்ணேன். ஓகே ஸோ 3 way their success their respiration. Okay so gills, lungs and skin. Okay next respiration. Heart is 3 chambered. Okay upper 2 chamber, lower only 1 chamber சரிங்களா. இவைகளில் இதயமானது 3 chamber. ஹார்ட்னா இதயம் வந்து 3 chamber. சேம்பர்னா அறை, 3 அறைகளை கொண்டது. அப்பர் 2 chamber, லோயர் 1 chamber. அப்பர் 2 chamber ரைட் ஆரிக்கிள், லெஃப்ட் ஆரிக்கிள். ஓகே போத் ஆர் 2 chamber. Next remaining 1 chamber is ventricle, common ventricle. Okay so 2 auricle, 1 ventricle. So commonly 3 amphibia have 3 chambered heart. Next kidney or mesonephric. இதில் சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா மீசோனெஃப்ரிக் மீன்ஸ் ஸோ ஜஸ்ட் அட்வான்ஸ்டு. ஸோ the primitive kidney is புரோட்டோனெஃப்ரிக் சரிங்களா. முதல்ல கிட்னி வந்து டெவலப் ஆன உயிரினங்கள் வந்து புரோட்டோனெஃப்ரிக்னு சொல்லுவோம். அதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான கிட்னியை பெற்றது தான் மீசோனெஃப்ரிக்லேருந்து அட்வான்ஸ்டான கிட்னி கொண்டவைகள் தான் மெட்டானெஃப்ரிக்னு சொல்லுவோம். இப்போ மீசோனெஃப்ரிக்னு ஓரளவுக்கு அட்வான்ஸ்டான கிட்னி. ஓகே செக்ஸஸ் ஆர் செப்பரேட். மேல் உயிரி தனியாக இருக்குது, ஃபீமேல் உயிரி தனியாக இருக்கும். மேல் ஆர்கானிசம் கண்டெயின் மேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன், ஃபீமேல் ஆர்கானிசம் கண்டெயின் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன். ஓகே ஸோ போத் செக்ஸஸ் ஆர் செப்பரேட். ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல். கருவுறுதலானது ஓகே external. Okay the fertilization event found outside of the body. கருவுறுதலானது பெண் உயிரின் உடலுக்கு வெளியே நடைபெறுகிறது. பர்டிகுலர்லி இந்த லிவிங் மீடியம், அது இந்த உயிர் எங்கே வாழுதோ ஸோ அங்கே நடக்கிறது. ஸோ ஓகே ஸோ ஃப்ராக் ஃபெர்டிலைசேஷன் பர்டிகுலர்லி in the specifically in the water medium. Okay so sperm eggs introduced into the water medium, so both are fused, so automatically fertilization event is actually going on உங்களுக்கே தெரியும். ஓகே ஸோ ஸ்பேம் எக்கும் வாட்டரில் கலந்து ஸோ அந்த ஸ்பேம் எக்கு கலக்குது, ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட் நடக்குது. ஸோ இந்த ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டு ஃபீமேல் பாடிக்கு வெளியே நடந்ததுன்னா எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஓகே நெக்ஸ்ட்டு தே ஆர் ஓவி பேரஸ், முட்டையிடுபவைகள். டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் சரிங்களா. கரு வளர்ச்சியானது ஸோ மறைமுகமானது. தே ஷோ ஹைபர்னேஷன் அண்ட் ஆஸ்டிவேஷன் சரிங்களா. ஸோ இவைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உறக்கம் காணப்படுகிறது, உறக்கம் சரிங்களா. ஹைபர்னேஷன் அண்ட் ஆஸ்டிவேஷன். ஹைபர்னேஷன்
அப்படின்னா குளிர்கால உறக்கம். ரொம்ப குளிர் அடிச்சுன்னா குளிர்காலத்தில் ரெஸ்ட் எடுக்கும். சரிங்களா? ஹைபர்னேஷன்னா குளிர்கால உறக்கம்னு சொல்லுவோம். ஏஸ்டிவேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கோடை கால உறக்கம். கோடை காலத்தில் ரொம்ப வெப்பமாக இருக்கிற காலத்தில் ரொம்ப ஓவராக ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் ஒரு ஃப்ராக் ரெஸ்ட் எடுத்ததுன்னா அதை வந்து ஏஸ்டிவேஷன் சொல்லுவோம். அதே ரொம்ப ஓவராக குளிராக இருக்குது, அந்த குளிர் காலத்தில் குளிர் தாங்க முடியாமல் சில கல்லுகளுக்கு இடையிலையோ ஸ்டோன் கேப்லேயோ ஏதாவது இடத்துல அதனால் பிளேஸ் செட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் போய் வந்து ரெஸ்ட் எடுத்ததுன்னா அது என்ன சொல்லுவோம் நம்ம? ஹைபர்னேஷன், குளிர்கால உறக்கம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ 2 type of rest is taken by frog. ஓகே, amphibians. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் பஃபோ, டோடுன்னு சொல்லுவோம். தேரை தவளை. ராணா ஃப்ராக், ராணா தெரியும் இல்லையா உங்களுக்கு? அது தெரியும், தவளை. ஹைலா, ட்ரீ ஃப்ராக், மரத்தவளை. அதுக்கடுத்தது செலமேண்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? செலமேண்டர் தான். சரிங்களா? இத்தியோபிஸ், லிம்ப்லெஸ் ஆம்பியன், கால்களற்ற இருவாழ்விகள் சொல்லுவோம். கால்களற்ற இருவாழ்விகள். இது 1 மார்க்குமா? இந்த இத்தியோபிஸுங்கிறது 1 மார்க். இதோட சேர்த்து 1 மார்க் கேட்போம். லிம்ப்லெஸ் ஆம்பியன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் இத்தியோபிஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு see the best example of amphibia. Frog, okay, toad, தேரை. So salamander, isn't it? This is salamander. This is இத்தியோபிஸ். சரிங்களா? சிசிலியன்னு சொல்லுவோம். இத்தியோப் சிசிலியன், கால்களற்ற இருவாழ்வு, கால்களற்ற சிசிலியன்னு சொல்லுவோம். இது அடிக்கடி 1 மார்க்கில் கேட்பாங்க. காலில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சென்டிபெட்டுக்கு மாதிரி இருக்குது பாருங்க அப்படின்ட்டு. ஓகே, திஸ் 4s are பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு amphibians. புரிஞ்சுங்களா? amphibians. Okay, so thank you. Today class over. Don't skip the video. Watch the entire video. Thank you.